ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா ராஜாவின் நாட்கள் அவர் வியாதிப்படுகிறார். தீர்க்கதரிசியாக ஏசாயா தேவனால் அனுப்பப்பட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீர் என்னை பிழைக்க கடினம், கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்கும் போது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள அந்த ராஜாவால் முடியவில்லை. ஒரு பயம். உடனே என்ன பண்ணுகிறார்? அழுகிறார் சுவர்புறமாய் திரும்பி. பயத்திலே மோசமான பயம் மரண பயம். ஐயோ மரித்து விடுவோமோ. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். சின்ன ஒரு ஜுரம் வந்துட்டா உடனே ஐயோ இது கொரோனாவா இருக்குமோ, கொரோனா நாட்கள்ல பார்த்தோம் அல்லவா, அவர் கட்டி வந்தா கேன்சரா இருக்குமோ. இந்த பயத்தினாலே பாதி ஆர்கன் செயலிழந்து போய்விடுகிறது. எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா? வண்டி ஓட்டினா விபத்து வந்துருமோ, அல்லது வண்டியில போனா வண்டி போய் முட்டிருமோ, எதற்கெடுத்தாலும் பயப்படுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. அது பயத்தின் ஆவி தேவனுடையது அல்ல. தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவிதான் கொடுக்கிற. பயத்தை கொண்டு வருகிறது பொல்லாத பிசாசு. அதனால பயப்படவே வேண்டாம். மரணத்தை குறித்து ஆண்டோட பிள்ளைகள் பயப்படவே மாட்டாங்க. உண்மையாக இருந்து ஆண்டவரை சார்ந்து இம்மையில இருந்தா இம்மையில ஆண்டவரோடு, மறுமையில நான் அவரோடு இருப்பேன் நம்பிக்கை இருக்கிறவர்கள் எதற்குமே பயப்பட மாட்டார்கள். ஆனால் எசேக்கியா அழுகிறார். அழுத உடனே அவர் உண்மை உத்தமா இருந்த உடனே கர்த்தர் இறங்குகிறார். மீண்டும் 15 ஆண்டு குட்டி கொடுக்கிறார். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய இது என்னன்னா, அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் பக்கமாய் திரும்பி அனுப்புகிறார். வேற எங்கேயும் போய் ஆல்டர்னேட்டிவ் தேடல. ஒருவேளை பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இம்மையில தைரியமா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. பயத்தை மாற்றுவாரு, சூழ்நிலையை மாற்றுவாரு. அப்படிப்பட்ட மரணங்களின் பள்ளத்தாக்க இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறத உணர முடியும். நம்ம தனி தைரியம் இருக்கும். டிஎல் மூடி என்கிற வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரை பற்றி ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன், எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியத்தில் அவருடைய பாடல் புத்தகம் ஏராளமாக விற்பனையாகி அதன் மூலமா ஏராளமாக பணம் வருமாம். பேர் புகழ் எல்லாம் உச்சத்தில் இருந்தார். ஆனால் அவைகள் ஒன்று அவரை அசைக்கவே இல்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை அப்படியே ஊழியத்திற்கு கொடுத்து விடுவாராம். அதிலே எதிலுமே ஈடுபாடு கிடையாது. அது முக்கியத்துவம் கொடுத்து எண்ணி வேற எந்த விதத்திலும் ஈடுபாடு கிடையாது. பேர் புகழ் வரும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரையே உயர்த்துவாராம். அவருடைய மரண நாள் வந்தது. உலகத்தின் ஓட்டம் முடியும் போது பயப்படவில்லை. அவர் சந்தோஷமா சொன்னார், எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் முடிசூட்டு விழா, எனக்கு நான் ஆண்டோட சமூகத்துல போறாங்க, என்னை கர்த்தர் கனப்படுத்த ஒரு முடிசூட்டும் நாள் விழான்னு சொல்லிட்டு தைரியமா கண்ணை மூடினாராம். ஆண்டோட பிள்ளைகள் ஒருவேளை எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க. எங்க போனாலும் ஆண்டவர் என் கூட வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைங்க இப்படி இருக்க, நான் போகிறது நிமித்தம் என் ஆண்டவர் என்னோட வருகிற நிமித்தம் உங்க சூழ்நிலை மாறுன்னு தான் சொல்லுவாங்க. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம பயந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்ற, பயப்படாதுங்க, கூட இருக்கிறாய், பலப்படுத்துவாரு, நடத்துவாரு. அவரே சார்ந்து கொள்ளும் பொழுது பயம் இருக்காது. பூமியில் உள்ளதையும் வேலையும் பணத்தையும் சம்பளத்தையும் பொருளையும் உறவுகளையும் சார்ந்திருக்கும் போதே பயம் தான் இருக்கும். நாம் எதை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். பயம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வாழ்ந்து காண்பிப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கு பார்த்தாலும் எது எடுத்தாலும் பயம்பா. இருளை பார்த்தாலும் பயப்படுறவங்க, மரணத்தை பார்த்தா பயப்படுற இந்த நிலைமையெல்லாம் மாற்ற முடியும். பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தை மாற்றுங்க. தைரியம் கொடுங்கப்பா. கண்ணை முன்னாலே ஆண்டவருடைய சமூகத்துல கண் வெளிப்பெண்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். சூழலை பார்த்து பயப்படாமல் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனதில் ஒரு திடனை கொடுங்கப்பா. தைரியத்தை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தை விட்டு வெளியே வரட்டும் பாப்பா. தைரியப்படுத்தி கரம் பிடித்து நடத்த கரம் பிள்ளைகளோடு இருக்கிறதை உணரட்டும், பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்கு ஸ்தோத்திரம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பயப்படாமல் தைரியமாக இருப்போம். மரண பயமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கர்த்தர் மாற்ற வல்லவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.